பொழுது விடிஞ்சது விடியாதுமா அவனை உட்கார வச்சுக்கிட்டு கணக்கு போடுங்க. நீ இப்படி அவனுக்கு செல்லம் கொடுக்கறதுனாலதான் வர வர எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம போறான். வாய்ப்பாடு கூட சொல்ல தெரியல. எப்படி எஸ்டேட்டை பாத்துக்க போறான்? உங்களை விட நல்லா பாத்துப்பான். டேய் நீ போய் விளையாட போ. அவ சொன்னா போயிடுவியா? சொல்லு சொல்லு கணக்கு சொல்லு. என்ன சொல்லு? ஐயோ, அவனை விடுங்களே. நீ சும்மா இரு. 320க்கு 100 ரூபாய் பாக்கி என்ன சொல்லு? கொஞ்சம் கூட டேய் எனக்கே வெக்கமா இருக்குடா. அம்மா நீ இதே மாதிரி தினம் காலையில வந்துடு. ஐயோ வராத மரங்கடா. அனுக்கு போடுவாரு. ஆமா இவங்க கூட சேர்ந்தா உருப்புட்டாப்ல தான். சரி சரி எழுந்து வாங்க. வெந்நீர் ஆறி போகுது. ஆமா ஆமா உத்தர அந்த குளிக்க குளிச்சிட வேண்டியதான். வா மரகதா. அடடா கண்ணத்தர மரகதா. சும்மா விளையாட்டுக்கு சொன்னா இப்படி பயந்து போயிட்டே. ஆஹா நான் பயந்தே போட்டேன். இப்படியே பயப்படுத்துறது. சும்மா விளையாட்டுக்கு சொல்லு. இப்படிதான் பயமுறுத்துறதா? இருங்க சின்னையா இருங்க. இனிமே உங்ககிட்ட பேசவே மாட்டேன். இப்படி 1000 தடவை சொல்லியாச்சு. அப்புறம் நீயா வந்து பேசுற? என்னவோ சின்னையா உங்களை பார்க்காம உங்களோட பேசாம என்னால இருக்கவே முடியல. ஐயோ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் வாய் வலிக்குமே. வலிக்கட்டுமே. மனசு இருக்கிற சந்தோஷத்துல அந்த வலி தெரியாது சின்னையா. சபாஷ் பேச கத்துக்கிட்டே. எனக்கு மேட்சுக்கு நேரமாச்சு. ஏ மரகதம் இன்னைக்கு நான் கப்பு வாங்க போறேன். கப்பு கப்பா இல்ல கொப்பு. நீ சின்ன குழந்தைதான். ஹாய் ஹாய் நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. நீங்க தான் சின்ன குழந்தை. இன்னும் என் மனசு புரிஞ்சுக்காம